என்று பேசும்படி ஏவப்பட்ட நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை. எபேசியர் 3வது அதிகாரம் 18, 19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த அறிவு கெட்டாத அன்பை அறியணும்னா பரலோக அனுக்கிரகம் நமக்கு தேவை. அறிவுக்கு எட்டாத அன்பு. இந்த அன்பை பத்தி பேசும்போது எங்க தொடங்கி எங்க முடிக்கணும்னே தெரியாது. ஆமே, இதை நம்ம அடிக்கடி நினைக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய. அதாவது பவுல் சொல்றாரு, இதுல நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிறார். ஆமா, இதுல வல்லவர்களாகும்படிக்கு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதில் வல்லவர்களாகணும். என்ன வல்லவர்கள்னா, சிலர் ஒரு டாபிக்ல ரொம்ப ஊறி இருப்பாங்க பாருங்க, அவங்கள எங்க தொட்டாலுமே அதான் வெளிவரும். கிறிஸ்துவின் அன்புல அப்படி ஊறி இருக்கணும். இந்த ஊறுகாக்கெல்லாம் நெல்லிக்காவை போட்டு உப்புல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, பல நாள் கழிச்சு அதை எடுக்கும் போது விழுங்குறீங்கல்ல, அப்படி இருக்கணும். அந்த அறிவு கெட்டா நாளுக்கு நாள் ஆண்டவருடைய அன்பு. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப டைம் இல்லை, ஆனால் சில காரியங்கள் கடந்த நாளில் ரொம்ப ஒரு பெரிய டிராவல் இருந்துச்சு. அதனால் அது ரொம்ப மெடிடேட் பண்ண வச்சார். அதில் சில காரியங்கள் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முந்தி அன்பு கூர்ந்தார்னு எப்போ? ஏதாவது சொல்லுங்க. முந்தினா முன்னாடி, பிந்தினா பின்னாடி. இப்படி ஒரு விளக்கம் நான் என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் முந்தி. எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கொஞ்சம் கவனிங்க. அதாவது உலகம், இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய ட்ரீம் தான் நம்ம. அவருடைய ட்ரீம். சிலர் இந்த அவங்களுக்கு வரவங்க எப்படி இருக்கணும்லாம் கனவு காண்பாங்க, தெரியுமா? என் ஆண்டவருடைய விசேஷம், அவர் எதை ட்ரீமா பார்க்கிறாரோ அதை ரியலா கொண்டு வரவர். ஆமே. அவர் இந்த சூரியன் சந்திரன் இப்படி இதெல்லாம் அவர் ட்ரீம்ல கிடையாது. அவருடைய ட்ரீம்லயே அப்படி இப்படி ஒருத்தர் இருந்தா அப்படி இருக்கும். ஆமே, இப்படி ஒருத்தர் இருந்தா அப்படி இருக்கும். ஏனோக்கு தேவனோடு கூட இப்படி ஒருத்தர் என் கூட நடந்தா எப்படி இருக்கும். இது அவருடைய ட்ரீம். உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆமே. ஹலோ, நீங்க அவருடைய ட்ரீம்ல உள்ளவங்க. இதை நம்மளை யாரு கனவு காணுவோம்? நம்மளை கனவு கண்டாலே கெட்ட சொப்பனமா நினைக்கிற இந்த உலகத்துல நான் அவருடைய ட்ரீம், நான் அவருடைய ட்ரீம் பாய். ஆமென். அவருடைய பார்க்கிறார், அப்படி பார்த்துட்டு அவருடைய சாயல் அவரை போகல. பைபிள் என்ன சொல்லுது? தேவன்
அன்பாகவே. அந்த அன்பை காட்டுறதுக்கான பர்சன்ஸ் யாரும் இல்லை. தூதர்கள்லாம் பணிவிடையாவிகள். எவ்வளவுதான் லவ் பண்ண முடியும் அவங்கள? வான வருவோம் போன போவோம், அவ்வளவுதான் தூதன். அவங்ககிட்ட போய் எப்படி லவ்வ கொட்ட முடியும்? அந்த லவ்வ கொட்டுறதுக்கு ஒரு பர்சன் இந்த பூமியில இல்லாம இருக்கும் போது அவர் ட்ரீம் பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ட்ரீம்ல யார் இருக்கிறானா? எதற்குமே உதவாத அப்படியே மண் எடுத்தார் பாருங்க, லவ் பண்றதுக்கு. மனுஷன் மண் எடுக்கிறதுக்கு, நம்ம கதையை முடிக்கிறதுக்கு. கர்த்தர் மண் எடுக்கிறது எதுக்கு தெரியுமா? குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி. ஆமென். உந்தனின் அன்பின் இந்த பாட்டுல இந்த லைன்லாம் பர்சனலா பாடும்போதே அழுதுவேன். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீர் நிறுத்தினீர். அவர் நினைச்சிருந்த அந்த லவ் கேப்ரியல்ட்ட வச்சிருக்கலாம், ஏன் லூசிஃபர்ட்ட வச்சிருக்கலாம். அவனுக்கு இல்லாத அழகா, அவன்கிட்ட இல்லாத திறமையா, அவனை எவ்வளவு விசேஷித்தவனாய் கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். இல்ல அந்த லவ் கொட்டுறதுக்கான பர்சனா அவங்க யாருமே இல்லை. அப்ப அவர் ட்ரீம், அவர் ஏன்னா தேவன், காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனா அதை யார், அதாவது ஒருத்தங்களுக்குள்ள மொத்த அன்பை வச்சுட்டு யார்ட்டே காட்ட முடியாம இருந்தா எவ்வளவு தவிப்பு. அவருடைய தவிப்பு நான், அவருடைய ஏக்கம் நான், அவருடைய ஆசை நான். நம்ம பாடிட்டு இருக்கிறோம், ஆசை எல்லாம் நீர்தானே, இப்படி அவர் பாடிட்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட மட்டும் அன்பு என்கிற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இந்த படைப்பே இருந்திருக்காது. ஆமென். இதான் அந்த அறிவு கெட்டாதான். அதாவது என்ன ட்ரீம்ல பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ரியலா பார்த்தா. ஆமென். சிலர் பார்த்துங்களா, போட்டோ பார்த்தெல்லாம் ஏமாந்து, போட்டோ பார்த்து ஏமாந்துட்டேன். இன்ஸ்டால, நீ இன்ஸ்டால பார்த்தாலும் சரி, இன்ஸ்டால்மெண்டா பார்த்தாலும் சரி, ஆமாம், மனித அன்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். அவர் ட்ரீம்ல அப்படி பார்க்கிறார். ஆமென். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் இதெல்லாம் ட்ரீம்ல பார்க்கிறார். ஒருத்தரை நம்ம உருவாக்கி அவன் நம்ம கூட அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ். தூதர்கள் அப்படி பேச முடியுமா? பேசுனாலும் பேச மாட்டாங்க, பேச முடியாது. அவருக்கு முன்னாடி ஆராதிக்கிறவங்க 6 செட்டைகள் எடுத்து தங்களை மூடிட்டு இருக்கும்போது ஒரு 80 வயசு தாத்தா வராரு, முகமுகமா பேசிட்டு இருக்கிறார். ஆமென். இதான் உலக தோற்றத்துக்கு முன்னே. உலகத்தை தேவன் மனிதனுக்காக படைத்தார், மனிதனை கர்த்தர் தமக்காக படைத்தார். ஆமென். உலகம் மனிதனுடைய தேவைக்காக, மனிதன் அவருடைய தேவைக்காக. நான் அவருடைய தேவைக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று நினைக்கும் போதே என் மனசு சொல்லுது, நீ சாதாரணமானவன் கிடையாது. அதனாலதான் அவர் எளியவனை எங்கிருந்து எடுக்கிறாரா? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து. அவர் ஏன் எடுக்கிறார்? சிருஷ்டித்தவர் அவர் அல்லவா? ஒரு இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். இப்படி சொல்லிட்டே இருக்கிறாரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள் என அந்த பூமியிலே என்னெல்லாம் காணும் அத்தனையுமே மனிதனுக்காக. அவருடைய மனசுல, அவருடைய ட்ரீம்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் கிடையாது. அவருடைய ட்ரீம்ல ஆதாம் ஏவாள் தான். அவருடைய ட்ரீம்ல நானும் நீங்களும் தான். நமக்காக எல்லாத்தையும் படைச்சிட்டு அவருக்காக நம்மை படைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
அதாவது தூதர்கள் எல்லாம் தேவனை புகழ்வது லவ்ல கிடையாது. தூதர்கள்லாம் தேவனை புகழ்வது அவர் தேவனாய் இருக்கிறபடியால். கர்த்தர் என்ன பண்றதுன்னா லவ்ல அவர் வர்ஷிப் பண்ணணும்னு அவர் விரும்புறார். அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டில் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க எல்லாம் தேவனாகிய கர்த்தர் எப்படி ஆராதிக்கணுமோ, முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூர்ந்து அந்த லவ்ல அந்த அன்புல நீ வர்ஷிப் பண்ணும்போது, அதனாலதான் அவர் மனிதர்களுடைய துதிகள்ல என்ன பண்றார்? வாசம் பண்றார். நம்ம பாடுவோம், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிற. ஏன்னா அங்க என்ன இருக்கு தெரியுமா? அதுலதான் ஆண்டவர் சொல்வார், பிதாவை எப்படி தொழுது கொள்ளணும் தெரியுமா? ஆவியோடும் உண்மையோட அன்பு கூறுவேன்னு சொல்லும் போது அதை உண்மையா நீ சொல்லிப்பாரு, அதுல அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நாம் படைக்கப்பட்டதே அவருக்காக. அதுக்கப்புறம் தான் நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை, இதெல்லாம் அதுக்கு ரெண்டாவது. நான் என்னை தேவன் சிருஷ்டித்தது. இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தெரியாம இருக்கக்கூடாது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே பவுல்கிட்ட கேட்ட, பவுல் அந்த அந்த ஆழத்துக்குள்ள டிராவலாக தான் உள்ள போக தான் அதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். முதல்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் தமஸ்குக்கு போகிற வழியில், அகரிப்பா ராஜா கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், நான் தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார் 1:15, நான் தாயின் வயிற்றில் இருக்கிறது முதல் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் என்று. இன்னும் அந்த அன்புக்குள்ள ஆழத்துல போகும்போது தான், தமஸ்குக்கு போற வழியிலே இல்லை, தாயின் வயிற்றில் இருக்கும் போதும் இல்லை, நான் அவருடைய ட்ரீம். உலக தோற்றத்துக்கு நான் அவருடைய ட்ரீம். கர்த்தர் என்ன பண்றார்? ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஏதேனும் என்னும் அழகான தோட்டம், அதுக்குள்ள ஆதாம் ஏவாளை வச்சார். வசனங்கள் எடுத்து வாசிக்க டைம் இல்லை, நான் அப்படியே மெடிடேட் பண்ணதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். மனிதனை பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? பாவத்தில் விழ வைக்கிறான். ஆதாம் இப்போ பாவம் செஞ்சாச்சு, ஏவாள் பாவம் செய்கிறா, ஆதாம் பாவம் செய்கிறான். ரெண்டு பேரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களாய் நிற்கிறாங்க. இவங்க பாவம் செய்தது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அரைகுறைய பைபிள் படிக்கிற நமக்கே தெரியுது, கர்த்தருக்கு தெரியாதா? தெரிஞ்சு இறங்கி வந்தார் பார்த்தீங்களா? இதான் அன்பு. வெள்ளிக்கிழமை அதில் ஒரு வார்த்தையை லைட்டாக டச் பண்ணேன். ஆதாமுக்கு அவர்கிட்ட நெருங்க முடியல. ஏன்? ஆதாம்கிட்ட அன்பு இல்லை. கர்த்தருக்கு அவன்கிட்ட நெருங்க முடிந்தது, ஏன்னா கர்த்தர்கிட்ட அன்பு இருக்கு. உண்மையில் அவன் செஞ்ச காரியத்துக்கு யார் தான் தம்மை மறைத்திருக்கணும் தெரியுமா? கர்த்தர் தம்மை மறைத்திருக்கணும். ஆனால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். ஆதாம் தன்னை மறைத்து கொண்டான். கர்த்தர் இறங்குறார். இது அவருடைய அன்பு. அவன் பாவம் செஞ்சது தெரிஞ்சும் கூப்பிடுறார், ஆதாமைன்னு கூப்பிடுறார். ஏன் கூப்பிடுறார்? அவர் அந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்ண விரும்பல. இது அன்பு. நம்ம தவறும் போதும் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாருன்னா அந்த உறவை அவர் முறிக்க விரும்பலன்னு அர்த்தம். நம் தவறை நியாயப்படுத்துறாருன்னு அர்த்தம் கிடையாது. இந்த உறவை அவர் முறிக்க விரும்பல. பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, நம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தாவிகளாய் இருக்கையில் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது நான் தப்பு பண்ணும் போதும் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லும் போது எனக்கு இதுக்கு மேல பனிஷ்மெண்ட் வேற கிடையாது. அதன் அர்த்தம் நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை நேசிப்பேன்னு அர்த்தம் கிடையாது. நீ தப்பு பண்ணும் போதும் நான் உன்னை நேசிக்கிறேன்னா நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன் நீ பாரு. நீ இப்படி பார்த்துட்டேன்னா நீ என்ன பண்ண மாட்ட? ஆதாமே, நீ எல்லாத்தையும் பார்த்த, பழத்தை பார்த்த, 4 நதியை பார்த்த, நான் உன் மேல வச்ச அன்பை நீ பார்த்துருந்தேன்னா நான் விளக்குனதை நீயும் சீப்போன்னு விட்டுருப்பிய. ஆதாமே,
நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம், அவர் நம்ம மேல் வைத்த அன்பை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த அன்பை பார்க்காம வேற எல்லாத்த பார்த்தாலும் ஆதாமா இருந்தாலும் விழுவான், யாரா இருந்தாலும் விழுவோம். இன்னைக்கு நம்ம வீழ்ச்சிக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பை நாம் இன்னும் அறிந்து கொள்ளாததே. ஏதேன்ல வேற தப்பு பண்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாது. யூடியூபும் கிடையாது, ஒரு டியூபும் கிடையாது, ஒரு சான்ஸ் இல்லை. அவன் லைஃப்லயே பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அந்த நதி பாயறத பார்த்தான், அவருடைய அன்பு பாயறத பார்க்கல. அவர் வருவார். நம் பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமே, இந்த ஒரு வசனமே நம்மளை கொஞ்சம் யோசனை பண்ணி தப்பு பண்ணும்போது எப்படிங்க இருக்கும்? அவர் ஐ லவ் யூ அப்படி சொல்லும் போது இப்ப கர்த்தர் இறங்கி வரார். அவர் இறங்கி வந்திருக்கவே கூடாது, ஆனா இறங்கி வரார். இறங்கி வந்தார். இறங்கி வந்து என்ன பண்ணார் தெரியும்ல? ஆதாமேன்னு கூப்பிடுறார். வராங்க, விசாரிக்கிறார். நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியான்னு கேட்கிறார். எல்லாமே தெரியும். இவன் ஆமான்ட்டான், குற்றப்படுத்திட்டான். அப்புறம் ஆமான்ட்டான். அவனை தள்ளுறார். தள்ளும் போது கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் தள்ளுறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? கிரைஸ்ட். அங்கதான் வெளிப்படுகிறது. சர்ப்பத்தை பார்த்து சொல்றார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், அவரால் நேசிக்கப்பட்டவனை அவர் தள்ளும் போது கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் தள்ளுறாரு. ஆமென். தள்ளும் போது ஆதாமை அப்படிதான் விட்டு, ஆதாமை ஏதேனை விட்டு தள்ளும் போது கூட ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு தான். ஒருத்தனை தள்ளப்படுறானாலே அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் இந்த இடத்துல ஆமென், முதல்ல ஏன் அந்த இடத்துல ஆதாம் தள்ளப்படுகிறான் தெரியுமா? அதுதான் அவருடைய நீதி. அவர் நீதியை விட்டு செய்ய முடியாது. நாளைக்கு நியாயாசனத்தில் போய் உட்காரும் போது சாத்தானை போய் குற்றப்படுத்துவான், சாத்தானே போய் குற்றப்படுத்துவான். நீ நீதி உள்ளவர் அல்லவா, நான் தப்பு பண்ணேனே, அப்ப என்ன தள்ளுனது போல அவனையும் தள்ளி இருக்கணுமே. ஆமா, அவன் போய் குற்றப்படுத்துவான். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். அதனால என்ன பண்றார் தெரியுமா? அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறார், வெளியே தள்ளுறார். தள்ளும் போது சும்மா தள்ளல, ஒரு கயிறை போட்டுறார். எப்படிங்க இருக்கும்? குழியில நம்மளை தூக்கி போட்டுட்டு ஒரு கயிறையும் தந்தா, அது அர்த்தம் இந்த கயிறை பிடிச்சேன்னு மேல வந்துடலாம். அந்த கயிறு தான் யாரு தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். பிடிக்கிறது பிடிக்காதது உன் இஷ்டம். ஆமென், ஹல்லேலூயா. சில பெற்றோர் ஓங்கி அடிச்சுட்டு ஈவினிங் ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்பாங்க. என்ன சில சொல்லுவாங்க, ஐயோ கோவம் வந்துட்டுனா இவர் நிற்காது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் கூட்டிட்டு போய் இவனை தள்ளும் போது அந்த பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய உயரத்துல இருந்தெல்லாம் குதிப்பாங்க பாருங்க. குதிக்கும் போது இடுப்புல ஒரு கயிறை கட்டி, அது ஒரு கேமாவே வச்சிருக்கிறாங்க. கயிறை கட்டி மேலேருந்து குதிப்பாங்க. அவங்க எந்த நம்பிக்கையில் குதிப்பாங்க? அந்த கயிறு இருக்கு. ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் மனுஷனை தள்ளுறாரு. தள்ளும் போதே ஒரு கயிறை போட்டு கொடுக்குறாரு. இந்த தான் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ பிடிச்சிட்டேன்னா வந்துடுவேன். ஏன்னா அவருடைய நீதியை இப்ப நிறைவேற்றியாச்சு, தள்ளியாச்சு. இப்போ 2000 வருஷம் கழிச்சு அவர் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 9 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது இருக்கு. அன்பு உண்டானது இல்லை, அன்பு வெளிப்பட்டது through Christ.
நிறைய பரிசுத்தவான்கள் வந்தாங்க, அவங்க அன்பை அனுபவித்தார்களே தவிர கிறிஸ்துவின் அன்பை அவர்களால் வெளிப்படுத்த முடியல, காண்பிக்க முடியல. எனக்கு அதை மாற்ற முடியல. தேவனுடைய அன்பை இயேசு வந்தது, அந்த அன்பு அப்படி வெளிப்பட்டது. ஆமென். அந்த அன்பு வெளிப்பட்டது. இப்ப இயேசு வரார். இப்ப இந்த இடத்துல தான் அவருடைய நீதி நம்ம 2 வாரத்துக்கு முன்பதாக கேட்டோம். அவர் மேல் நம்முடைய பாவங்கள் சுமத்தப்படுகிறது. சுமத்தப்பட்டதும் பிதா என்ன பண்ணுகிறார்? முகத்தை திருப்புறார். அவர் முகத்தை திருப்பலைன்னா சாத்தான் போய் திரும்ப குற்றப்படுத்துவான். என்ன குற்றப்படுத்துவான்? நீங்க நீதி உள்ளவர்ல, நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்ல, பார்த்துட்டீங்களே தீமையை இல்ல, நீதி நிறைவேற்றுகிறார். அதான் பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக நீதி ஆனார். அவர் நம்முடைய நீதி, நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவரே நம்ம பாடுவோமே, நீதியும் ஞானமுமானவரே, அவர் நீதியா. அதனால என்னாச்சு எப்படி தெரியுமா? வெளியே தள்ளப்பட்ட மனுஷனை இப்ப கர்த்தர் எங்கே கொண்டு வந்துட்டார் தெரியுமா? உள்ள கொண்டு வந்துட்டார். முதலாவது கர்த்தர் இறங்கினதும் அன்பு நிமித்தம் தான். 2வது கர்த்தர் இறங்கினதும் அன்பு நிமித்தம் தான். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அதனாலதான் முதல்ல நீதி, மனுஷன் பாவம் பண்ணதுனால வெளியே போனான். 2வது கிறிஸ்து வந்தா. கிறிஸ்து வந்ததும் தூதர்கள் பாடுறாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். சங்கீதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் கிடக்கிறது. என்ன? ஆமே, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அந்த ஆமே, இது அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. அதனாலதான் தகப்பனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. மனுஷன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமா இருக்கிறாரோ, யாரை சேர்த்துக் கொள்ள சித்தமா இருக்கிறாரோ, ஆதாமே உனக்கு ஒரு சிட்சை கொடுக்கப்பட்டது என்றால் உன்னை வெறுத்து அல்ல, உன் மேல இருக்கிற அன்பு. ஆமே, உன்னை சும்மா விடலையே, ஒரு கயிறை போட்டு தானே, அந்த கிரேஸ் என்கிற கயிறை தூக்கி போட்டு தானே விட்டார். இன்னைக்கு இந்த கயிறை பிடிக்காம எத்தனையோ பேர், அவ்வளவுதான் என் லைஃப் போச்சு, எல்லாம் போச்சுன்னு இல்ல. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமே, உறுதியா இறுக பிடித்துக் கொள்ளணும். பவுல் அதுதான் சொல்றார், இறுக பிடித்துக் கொள்ளுகிறார். இந்த அன்பை அவர் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும், ஆமென், அப்போஸ்தலர்கள் வரிசையில பவுலை கொண்டு வந்து வைக்கிறார். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த பவுல் இதுக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? காஸ்பலை கடமையாக்கிட்டான். ஆமென், காஸ்பலை கடமையாக்கிட்டான். சிலுவையை மேன்மையாக்கிட்டான். கிறிஸ்துவை வாழ்க்கையாக்கிட்டான். அன்பை கனம் பண்ண விரும்புகிறவங்க செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியம். காஸ்பலை கடமையாக்கணும். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் காஸ்பல் சொல்வார். இதான் காஸ்பலை கடமையாக்கிட்டான். எத்தனை பேர் சொல், நான் ஊர்ல இருந்தா மட்டும்தான் பிரஷ் பண்ணுவேன், வெளியூர் போனா பண்ண மாட்டேன் சொல்லுவோமா? நீங்க இருக்கிறத பார்த்தா. ஆமா, நம்ம எது எடுத்துட்டு போனாலும் பிரஷ் எடுத்துட்டு இல்லைன்னா வாங்கிட்டா. அதெல்லாம் கடமை. கடமை என்பது அது இயல்பாவே நம்ம வெளிப்படக்கூடியது. பவுல் பாருங்க, அது என் மேல விழுந்த கடமை. எங்கெல்லாம் போய் சொல்றாரு தெரியுமா? சர்ச்சில் சொல்றாரு, ஜெயில சொல்றாரு, எங்க கொண்டு விட்டாலும் சொல்லுவார். அதான் கடமை. காஸ்பல்ல கடமையாக்கிட்டான், சிலுவையை மேன்மையாக்கிட்டான். நான் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவ ஜீவனாக்கிட்டான். கிறிஸ்துவ லைஃப் ஆக்கிட்டான். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன் பவுலே இப்படி பண்றீங்க கேட்டா சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. பவுலுக்கு தெரியாத ஞானமா? பவுலுக்கு இல்லாத அறிவா? ஆனா 1 கொரிந்தியர் 2:2 பவுல் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுவா. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம்,
இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க. உங்களுக்கு வேற ஒன்றும் தெரிய வேண்டாம், அவரை மட்டும் தெரிஞ்சா போதும். பவுல் அப்படி தன்னை மாற்றிக்கொண்டான். எனக்கு இருக்கிற ஞானம் இல்லை, எல்லாம் குப்பை, எனக்கு வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உங்களை மட்டும் தெரிஞ்சா போதும். தன்னோடு இருக்கிறவர்களையும் அப்படி ட்ரெயின் பண்றார். என்ன இவர் வாயை திறந்தாலே இயேசு இயேசுன்னு பேசிட்டு இருக்கிறார், சிலுவைன்னு பேசிட்டு இருக்கிறார். ஏய், எனக்கும் தெரியும் கிரேக்கர்கள் அறிவை தேடுறாங்க, எனக்கும் சொல்ல தெரியும். அது வேண்டாம், அது தெரிஞ்சு எதுக்கு, தெரிஞ்சு என்னத்துக்கு? ஆமென். நம்மளாம் எது, நமக்கு என்ன தெரியுமா தெரியணும்? அந்த முத்திரை வாங்கலைன்னா எப்படி கொல்லுவோம்? முத்திரை, எந்த முத்திரை? 676. அது அது எல்லாரும் அந்த ரேஞ்ச். ஏன்னா இதெல்லாம் பயங்கர த்ரில்லிங்கானது. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படு. ஐயோ, சிலுவை 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 சிலுவை. வேற ஏதாவது த்ரில்லிங்கா? அந்த 1000 வருஷ அரசாட்சியில் எப்படி இருக்கும்? முதல்ல வருகையில போகுமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கடைசியாக சகோதரரே, கற்புள்ளவைகள் அவைகளோ, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, அவைகளையே கடைசியாக. இதுதான் சபைக்கு சொல்றது. சரி, அவர் வரும்போது நான் போயிடணும். நீதியும் சமாதானமும், அதாவது குத்தப்பட வேண்டிய இடத்துல முத்தப்பட்டவன் தான் நான். ஆமென். அவர் குத்த வந்தார்னு பார்த்தா முத்த வந்தார் ஆண்டவரே. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த என்ன ஏவுறது எதுவா இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு ஒருவனை ஏவினால் காஸ்பல் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய லைஃப் ஸ்டைலாய் மாறிடும். சிலுவை அவனுக்கு மேன்மையாய் தெரியும், கிறிஸ்துவே அவனுக்கு வாழ்வாய் தெரியும். நான் அல்ல, இயேசுவே. கண்களை மூடி, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கைகளை உயர்த்தி, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. ஆமே, நான் அல்ல. ஆமே. கர்த்தர் என்னை விரும்பினபடியால், கர்த்தர் என்னை விரும்பினபடியால் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். பாடுங்க. உறைவிடமாய் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நம்பிக்கையோடு என்னில் இருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்த. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, என்னில் இருந்து. ஆமெனப்பா. கர்த்தர் வசனம் சொல்லுங்க. நான் அல்ல, இயேசுவே, நான் அல்ல. ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன்.
கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ள நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். இங்க மேல நீங்க வச்ச அன்பை அதை சொல்லி தீராத ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு எவ்வளவு வர்ணித்தாலும் போதாதப்பா. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்க மேல நீங்க அன்பை விளங்க பண்ணினீங்க. ஆக்கினை விளங்க பண்ண வேண்டிய நபர்கள் நாங்கள் அன்பை விளங்க பண்ணினீர். எங்களுக்காக இறங்கி வந்தீர். இந்த அன்பு கருணையாய் மாறினது, கிருபையாய் மாறினது, இரக்கமாய் மாறினது, காருண்யமாய் மாறினது. ஆண்டவரே, எங்க மேல நீங்க வச்ச அன்பு பெருசு. இந்த அன்பு எங்களை நெருக்கியே விட்டோம். சுவிசேஷத்தை எங்கள் கடமையாகும், சிலுவை எங்கள் மேன்மையாகவும், கிறிஸ்துவே உண்மையே எங்கள் ஜீவனாகவும் வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொருவரை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து அப்படியே நடத்தும். எங்களிலிருந்து வேதம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகட்டும். அதற்கு ஏற்றாற் போல எங்களை மாற்றுவீராக. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.